மார்க்கெட் வந்திருக்கோம். இந்தோனேஷியாவில் மார்க்கெட் வந்திருக்கோம். பாருங்க எவ்வளோ க்ரௌடு. லேண்ட்ஸ்கேப் எடுத்தே போகிறதா? நல்ல க்ரௌடுங்க. மார்னிங்கு ஆக்சுவலாக நைட்டு 11 ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த மார்க்கெட்டு. அப்புறம் வந்து கரெக்டாக 8 மணி வரைக்கும் தான். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா அந்த இடம் இருக்கிற இடம் இல்லாமல் காலி பண்ணிடுறாங்க, க்ளீன் பண்ணிடுறாங்க. நாங்கள் போகும்போது பார்த்தோன்னா மேக்ஸிமம் நாங்கள் 7:30க்கு போனோம். அப்போவே க்ரௌடு எவ்வளோ இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்ததுக்கு பாருங்க. ஆக்சுவலாக பெரிய ஒரு மார்க்கெட்டு இங்கே சிபினாங் சிட்டியில், இந்தோனேஷியா ஜகார்த்தா பக்கம் இருக்கிற சிபினாங் சிட்டி பக்கம் இருக்கிற ஒரு பெரிய மார்க்கெட்டு. மல்டிபிள் வெரைட்டி ஆஃப் திங்ஸு, வெஜிடபிள் இருந்து மீட்டு, ட்ரெஸ், என்ன சொல்கிறது, ஈவன் ட்ரெஸ்ஸஸ்ஸு, இந்த மாதிரி ஃபிஷ்ஷு எல்லாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. என்னென்ன வகையான வெஜிடபிள்ஸ் அவைலபிளாக இருக்குது இந்த இந்தோனேஷியாவில். ஃப்ரூட்ஸு பாருங்க, இது வந்து ஸ்னேக் ஃப்ரூட். எங்கள் பக்கம் அந்த ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா அது ஸ்னேக் ஃப்ரூட்டு. நம்ம ஊருக்கு சக்கரவள்ளி கிழங்கு, இதான் ஸ்னேக் ஃப்ரூட்டு. டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு முறை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே துரியன் ஃப்ரூட்டு கேள்விப்பட்டிருங்க, துரியன் சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அருவருக்கக்கூடிய ஒரு வாசனை அடிக்கும். இங்கே வந்து அது சீப்பாக கிடைக்கும். அப்புறம் கருவாடு, நம்ம ஊரில் கிடைக்கிற கருவாடு இங்கேயும் பார்த்தோன்னா அதே கருவாடுங்க தான். அப்புறம் கோக்னட், நிறைய கொப்பரைக்காய். இந்த பாருங்கள், சிக்கன் ஸ்டாலு பக்கமே கோக்னட் ஸ்டாலு, பக்கம் சிக்கன் ஸ்டாலு. அதுக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா கருவாட்டு கடை இருக்கும். இந்த பக்கம் வெஜிடபிள் ஷாப்பு. ஒருத்தர் தலைவர் எவ்வளோ ஸ்டைலாக உட்காந்து தம் முடிச்சுட்டு பாருங்க. பீப்புள்ஸ் ஆர் வெரி டிஃபரெண்ட். ஸ்மோக்கிங் தான் இங்கே பயங்கரமாக ஸ்மோக் பண்ணுறாங்க. அது இடம் பொருள் எவ்வளோ அதெல்லாம் நோ ப்ராபிஷன், எங்கேயுமே தடைகளே கிடையாது. சர்வசாதாரணமாக ஆண்கள் பெண்கள் இருவருமே ஸ்மோக் பண்ணுறாங்க. ஸோ இது பாசி பயிர், அந்த பச்சை பயிரை வந்து நம்மளாம் என்ன சொல்கிறது, நம்ம ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்லுவாங்க, விதை வச்சு அதை முளை வச்சு அதை முளைக்கட்டிய பயிர்னு சொல்லிட்டு அதை வந்து இந்த பயிரை வந்து பிறகு விற்கிறானுங்க. அப்புறம் சோயா, பர்மனெண்டட் சோயா, அந்த பாருங்க இங்கே ஒரு தம் வச்சுருக்காரு. கருவாட்டு கடை, வெரைட்டி ஆஃப் கருவாடு கடை. இதெல்லாம் ஒரே இடத்துல வரும். பீப்பு, மீட்டு, இது எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் அதோடைய வாசனை எப்படி இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்களா? எல்லாம் எவ்ரிபடி ஸ்மோக்கிங். எல்லாம் பாருங்க, ஃபிஷ்ஷோட தலை தனியாக, ப்ரான்ஸு எல்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த ஸ்மெல்லாக கலந்து கீழே மழை பெஞ்சு சேறு உப்பாக சகதியமாக மார்க்கெட்டே ரணக்கலமான மார்க்கெட்டு. இந்த பாட்டி என்ன முறைக்கிறாங்க பார்த்து, என்னடா வீடியோ எடுக்கிறான்னு சொல்லிட்டு. லைவ் ஃபிஷ்ஷு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு லைவாக வச்சுருந்தாங்க. மரைன் ஃபிஷ்ஷு, ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுலாம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் சீப்பஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறதுனால இந்த மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் இங்கே தனி கடையில் வாங்குற அளவுக்கு சீப்பாலாம் கிடையாது. அந்த சிக்கனில் பார்த்தோன்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் தனித்தனியாக வச்சு விற்கிறானுங்க. இங்கே ஒரு ஃபிஷ் கடை, மரைன் ஃபிஷ் ஃப்ரெஷ் ரெண்டுமே இருக்கும். வெஜிடபிள்ஸ், பூண்டு வந்து இங்கே சூப்பராக இருக்கு. நம்ம ஊர் மலை பூண்டு மாதிரி இருக்குது. சிக்கன் கடை, கால் தனியாக, குடல் தனியாக, தலை தனியாக பொறிச்சு வச்சுருக்காங்க. இந்த பாடு இங்கே பாருங்க ஃபிஷ்ஷஸ்ஸு. இங்கே எவ்வளோ சத்தம் போட்டால் என்ன, ஒருத்தர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு கொஞ்சம் ஜம்முன்னு.
இதெல்லாம் வந்து சோயா, ஃபெர்மெண்டட் சோயா, பதப்படுத்தப்பட்ட நம்ம சோயா ஃபிஷ்ஷஸ்ஸு, கிரேப்பி, அந்த க்ரீன்ஸு, மசில்ஸ். இவர் தான் என்ன பார்த்து என்ஜாய் பண்ணாங்க வீடியோ இதை பார்த்து. இந்த படம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடை, இந்த ட்ரெஸ்ஸு, பேண்ட்டு, சிக்கன் ஷாப்பு, சிக்கன் கடை, இஞ்சி, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அவகாடோ, ஸ்னேக் ஃப்ரூட்டு, கொய்யா, பப்பாயா, அப்புறம் மிளகாயில் நிறைய மிளகாய் வெட்டி வச்சுருக்கானுங்க. இது ஜிஞ்சர் பூரா பச்சை ஜிஞ்சர், அப்படி ஈரமான இருக்குது ஜிஞ்சர்ஸு. இது என்ன காயும் தெரில, எல்லா கடையிலும் மேக்ஸிமம் வெஜிடபிள்லாம் வச்சுருக்கானுங்க. இந்த வெஜிடபிள் நம்ம இஞ்சி ஸ்பெஷல் கடை, இஞ்சிக்கு மஞ்சள் இஞ்சி, பச்சை மஞ்சள் இஞ்சி. பின்னாடி இந்த வீடியோ வந்து நம்ம இஞ்சி வாங்கணும். அவங்ககிட்ட இஞ்சி வாங்கும் போது வீடியோ ஒன்று கொஞ்சம் நேரம் சேர்த்து எடுத்தேன். இங்கே ஒரு லைவ் ஃபிஷ் கடை. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பம்ப் செட் வச்சு மோட்டர்லாம் செட் பண்ணி ஃபிஷ் உயிரோட மீனெல்லாம் அதை லைவாக சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய பிரிஞ்சால்ஸு, நிறைய அது ட்ராபிக்கல் கண்டதுனால வெஜிடபிள்ஸ் வந்து எக்கச்சக்கமான வெஜிடபிள்ஸ் விளையிறானுங்க. நம்ம ஊரில் விளையாத வெஜிடபிளோட விளையிறானுங்க. அதே மாதிரி வேர்ல்ட் டாப் 10 இந்த பிளாஸ்டிக் யூசேஜில் உலக அளவில் டாப் 10 ஒரு கண்ட்ரியாக இருக்காங்க. எது எடுத்தாலும் பிளாஸ்டிக் தாங்க. அது ஃபுட் கண்டென்ட்டாக, வெஜிடபிள்ஸ், பிளாஸ்டிக் இல்லாத பயன்படுத்தாத இடமே கிடையாது. இவங்க இந்த பிளாஸ்டிக் கன்சியூமர் வேர்ல்டில் ஹையஸ்ட்டு பிளாஸ்டிக் கன்சியூமரில் இந்த டாப் 10 இவங்களும் ஒருத்தர். எவ்வளோ சகதியாக இருக்குது பாருங்கள். எல்லாம் ஷூவை பார்த்தீங்கன்னா நம்ம ரோடு போகிற யூஸ் பண்ணுற, காங்கிரீட் போகிற யூஸ் பண்ணுற ஷூ தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோ சகதியாக இருக்குது. இங்கே ஒரு கோகனட் ட்ரீ, கோகனட் தேங்காய், கொப்பரை தேங்காய் வந்து அரைக்கிற இடம். சர்வசாதாரணமாக செப்பல் போட்டு அதெல்லாம் என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் வாயில் சிகரெட் வச்சுட்ருப்பான், செப்பல் போட்டு அங்கேயே வச்சுட்ருப்பாங்க. எல்லா கடையிலும் ஒரு கவர் தொங்குது பாருங்கள். அந்த கவர் யாருன்னா வாட்ச் பண்ணுங்க பார்ப்போம். அது என்ன இருக்குன்னு கூட பாருங்கள். ஐ வில் டில் லேட்டர். ராமாயணா மார்க்கெட். ஆனால் நேம் பார்த்தா தமிழ் நேம் மாதிரி தான் இருக்குது, ராமாயணம் மகாபாரதன்ட்டு. இங்கே எப்படி ராமாயணா வந்ததுன்னு தெரியல. நண்பர்களுடைய பாருங்க பிரிஞ்சால் இருக்குது. எவ்வளோ சைஸாக பிரிஞ்சால் இருக்குது. கத்திரிக்காய், பீட்டி கத்திரிக்காய் மாதிரி. எடுத்தாச்சு. பீக்கன்கா இந்த பணத்தெல்லாம் எங்கே போட்டு வைக்கிறானுங்க பாருங்களேன்.
அதை கூட கவரில் தான் போட்டு சொல்லி வச்சு மாட்டி வைக்கிறானுங்க பாருங்கள். கல்லா போட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாம் கவர் தான். இதுக்கு எடுத்தாலுமே அந்த நெகிழி பை தான். இங்கே நெகிழி யூசேஜ் இல்லாமல் இவங்களுடைய எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே கிடையாது. எல்லாம் எப்படி தொங்க விட்ருக்கானுங்க பற்றியா பணத்தை. நம்மலாம் கல்லால் போட்டு மறைச்சி வைப்பானுங்க. இவனுங்க காகிதம் ஜஸ்ட் லைக் எ பேப்பர், இந்த மணி ஜஸ்ட் லைக் எ பேப்பர்ன்ற மாதிரி போட்டு கவரில் தொங்க விட்ருக்கானுங்க. மஞ்சள் பாருங்கள், மஞ்சள், பச்சை மஞ்சள் என்ன சைஸ் இருக்குது. இஞ்சி வந்து காட்டு இஞ்சி, மர இஞ்சி மாதிரி இருக்குது, மரம் மாதிரி. இந்த மஞ்சள்லாம் நம்ம ஊரில் அந்த உண்டை மஞ்சள் சைஸ் எப்படி இருக்கும், இங்கே பாருங்கள் ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட 1/2 kg வரும், அந்தளவுக்கு சைஸு. இந்த இஞ்சியை பாருங்கள், மரம் மாதிரி இருக்குது, மர இஞ்சி மாதிரி. நான் தூக்கிப்பட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், என்னடா இவ்வளோ சைஸ் வராது. ஏன்னா அவ்வளோ ஃபெர்டைல் சாயில், இந்த சாயில் வந்து அவ்வளோ உயிரோட்டமான ஃபெர்டைல் சாயில்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உயிர்ப்பு தன்மை அதிகம் கொண்ட ஒரு மண் வகை இங்கே இருக்குது. எப்படி இது பாருங்கள், மஞ்சள் சைஸை பாருங்கள், ஒரு மஞ்சள் கொம்பு சைஸ் எப்படி இருக்குன்னு. அடுத்து சிக்கன் வாங்கணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் என்ன சொன்னார்னா 1.5 kg உங்களுக்கு தான் 50,000 கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார். Oke, siap. Kira tolong dulu. Sama ya. Insya Allah juga sih. Maksudnya nomor handphonenya enggak? Ada. நம்ம தேங்காய் வந்து துருவி அதுக்குன்னு ஒரு மிஷின் வச்சுருக்கோம். ஆனால் இவனுங்க அதுக்கு அரைக்கிறதுக்கு சோம்பேறித்தனமா என்னன்னு தெரியல. அந்த தேங்காயை கூட மேலே சீவி எடுத்துட்டு அது அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சி வச்சுருக்கானுங்க. தலைவர் வேகமாக அடித்து கழுவிட்டு இந்த தண்ணியை வந்து அப்படியே அது மேலே கழுவிட்டு மிஷினில் போடுறாரு. மிஷினில் போட்டு ஒரு 2 செகண்டில் அவ்வளோதான் ஸ்டார்ட் பண்ணால் இந்த பக்கம் அப்படியே தேங்காய் துருவி வந்துடுது. ஆனால் அமௌண்ட்டை கேட்டு அசந்து போயிடாதுங்க. இந்த தேங்காய்க்கு 45,000 தேங்காவும் இந்த திருவி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி வந்து பாருங்கள், நம்ம தேங்காய் திருவி யூஸ் பண்ண தேவையில்லை. இவனுங்கள்லாம் அதுக்குன்னு மிஷினை கண்டுபிடிச்சி வீட்டில் உட்காந்து திருவி கிடக்க தேவையில்லை. அழகாக மிஷினில் போட்டு அடித்து நம்ம துருவுற மாதிரி எடுத்து கொடுத்துட்றானுங்க. தேங்காய் 20,000, அது திருவுறத்துக்கு 25,000, மொத்தம் 45,000. அது அழகாக கவரில், இதை கூட கவரில் தான் பேக் பண்ணுவாங்க இப்படி. ஏன்னா இவங்கெல்லாம் நெகிழி விரும்பிகள், நெகிழியை வந்து மிகவும் நேசிக்கக்கூடிய மக்கள். நாங்கள் ஃபஸ்ட்டு ஏதோ 25 தான் கொடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் 25, இன்னும் 20 கொடுக்குறான்னு சொல்லிட்டு 45 வாங்கிட்டார் அந்த தாத்தா. 5,000 சேஞ்சு அவ்வளோதான் வாங்கியாச்சு. தேங்காய் துருவி வாங்கியாச்சு. அடுத்தது பார்த்தா என்ன ரொம்ப மனசை நெய்யில் வச்ச ஒரு விஷயம். இங்கே ஒரு பாட்டி பாருங்கள், ஒரு 65-70 வயசுக்கு மேலே இருக்கும் வயசு. இவங்க அங்கே வெஜிடபிள்ஸ் நம்ம ஊரில் விற்பாங்க பார்த்தியா, ரோட்டு ஓரம் பிளாட்பாரத்தில் பாட்டி அம்மாமார் வந்து கடை போட்டு காய் வச்சிட்ருப்பாங்க. தன்னுடைய வயசில் யாரையும் நம்பி இருக்காமல் உழைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிற இந்த பாட்டியை பார்த்தோன்னே மனசு ரொம்ப நெகிழ்ந்து போய் அவங்கக்கிட்ட ஏதாவது வாங்கணுன்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்ச மக்காச்சோளம் வச்சுருந்தாங்க பாட்டியம்மா. பட் அந்த மக்காச்சோளம் வந்து ரொம்ப கம்மி தான் ரேட்டு. எவ்வளோன்னு கேட்குறீங்களா? 4,000 அது. ஒரு பேக்கை நண்பர் கூட வந்த நம்பரை எடுக்க சொல்லிட்டு எவ்வளோ கிட்ட 4,000 சொன்னாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த 4,000 கொடுக்காம 10,000 கொடுத்து வாங்கிட்டோம். அந்த பாட்டியம்மா வந்து சேஞ்சு கொடுத்தாங்க. நான் பணம் கொடுத்த உடனே 2 எடுத்துக்கான்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேட்டாங்க.
துவா தேக்கினாங்க. நாங்கள் சாத்து அப்படி சொல்லிட்டு ஒன்றே போதும் அப்படின்னு சிரிச்சிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு பைசா கொடுத்தோம். பைசா கொடுத்த உடனே அவங்க சேஞ்சு கொடுத்தாங்க. சேஞ்சு கொடுக்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நோ ஜஸ்ட் 500. இப்படியும் இருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் அவர்கள் விதி. ஸோ ஓகே, அவங்க தேங்க்ஸ் சொன்னாங்க. ஆயா சேஞ்சு கொடுக்க எடுத்தாங்க. பட்டு வச்சுக்காங்க சொன்னானே, அதான் சேஞ்சு கொடுக்க எடுத்தாங்க. நோ தெரியுமா காசி, நன்றி